தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக தலைவர் ஆகின்றார். அதிமுக தலைவர் ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். நடைபெற்று முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக 47 இடங்களில் வெற்றி பெற்று 3வது இடத்தை பிடித்தது. எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்த முறை ஆட்சியை பிடிப்போம் என நம்பிக்கையுடன் இருந்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு 11வது தோல்வியை பதிவு செய்தார். தற்பொழுது 47 சட்டமன்ற உறுப்பினர்களில் 37 பேர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக உள்ளனர். நேற்றைய தினம் சி.வி. சண்முகம் வீட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிமுக சட்டசபை கட்சி தலைவராக எடப்பாடியை தேர்வு செய்ய வேண்டும் என்று வழக்கம்போல் எடப்பாடி தரப்பினர் கோரிக்கை வைத்தனர். ஆனால் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. எஸ்பி வேலுமணி தொண்டமுத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், அதிமுகவில் நம்பர் 2 இடத்தை வகிப்பவர். அவரை தலைவராக்க வேண்டுமென 37 சட்டசபை உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்தனர். இதனால் எடப்பாடி தரப்பினர் அதிர்ச்சி அடைந்தனர். மொத்தமுள்ள 47 சட்டமன்ற உறுப்பினர்களில் 37 பேர் எஸ்பி வேலுமணி தலைவராக வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். ஆக சட்டசபை அதிமுக கட்சி தலைவராக எஸ்பி வேலுமணி தேர்வு செய்யப்பட உள்ளார். எடப்பாடி பழனிசாமி சட்டசபை அதிமுக தலைவர் பதவியை இழக்கின்றார். எஸ்பி வேலுமணி சட்டசபை கட்சி தலைவராக பொறுப்பேற்ற பிறகு அதிமுகவில் அதிரடி மாற்றங்கள் ஏற்படலாம் என கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமியே பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்படலாம் என கூறப்படுகிறது.